தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் எக்ஸ்ட்ராத்தில் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார், ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நீட் சுட்டி நடந்து வரும் சர்ச்சைகள் அதன் அடிப்படையில் சமத்துவமின்மை தன்மையை எடுத்து காட்டுகின்றன. பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு வரும் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும். மாறாக அத்தகைய மாணவர்களின் வாய்ப்பை நீட் தடுக்கிறது. தேசிய தேர்வு முகமைக்கு NTA மத்திய கல்வி அமைச்சர் தற்காப்பு தெரிவித்த போதிலும் சமீபத்திய நிகழ்வுகள் வித்தியாசமான படத்தை விரைகின்றன. குறிப்பாக பல கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் மற்றும் 8 வெற்று காசோலைகளும் உள்ளடக்கிய பாடங்களுக்கு OMR தாள்கள் கண்காணிப்பாளர்கள் சேதப்படுத்தியதாக குஜராத் காவல்துறை FIR பதிவு செய்துள்ளது. ஒரு பள்ளி முதல்வர், ஒரு இயற்பியல் ஆசிரியர் மற்றும் பல நீட் பயிற்சி மையங்கள் சம்பந்தப்பட்ட இந்த சதி முறையான மாற்றத்திற்கான அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அனிதா முதல் எண்ணற்ற மாணவர்கள் உயிரை பரிதாபமாக்க தங்கள் உயிரை மாய்த்துள்ளதை நாம் நேரில் பார்த்திருக்கிறோம். தகுதியின் அளவுகோலாக கருதப்படும் நீட் தேர்வு சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் பாதிக்கும் ஒரு பரவலான மோசடியாக தன்னை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த மாணவர் விரோத சமூக நீதிக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான நீட் தேர்வு பாதுகாப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் தமிழக மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படி தொடர்ந்து நீட் தேர்வுக்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு குரல்கள் சென்றிருக்கிறது. நீட்டுக்கான தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் அரசு நிறைவேற்றிருக்கிறது. இருந்த போதிலும் குறிப்பாக மத்திய அரசு குறிப்பாக இந்த முறை நடைபெற்ற நீட் தேர்வில் குளறுபடி ஏற்பட்டு குறிப்பாக அது மாணவர்களுக்கு மார்க் கொடுக்கப்பட்டது உச்சநீதிமன்றமே அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கும் நிலையில் தற்சமயம் அனைத்து மாநிலம் குறிப்பிட்ட பல மாநிலங்கள் இந்த நீட் தேர்வுக்கு எதிரான குரல்களை எழுப்புகிறார்கள். குறிப்பாக பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நீட்டுக்கு எதிரான குரல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று தமிழக முதல்வர் அறிக்கை மூலமா அடிக்கோடி காட்டியிருக்கிறார். அனிதா முதல் எண்ணற்ற தியாகிகள் தொடர்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து வந்திருக்கிறார்கள். நீட்டுக்கு எதிராக தகுதியின் அளவுகோலாக கருதப்படும் நீட் தேர்வு சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் பாதிக்கும் ஒரு பரவலான மோசடியாக தன்னை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த மாணவர் விரோத சமூக நீதிக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான நீட் தேர்வை பாதுகாப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என திட்டவட்டமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.